அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். இந்த திருமண பொருத்த திறவுகோல்ல ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய விதிகளில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆகிய 10 பொருத்தம் பார்க்கும் பொழுது முதல் பொருத்தமாக பார்க்கக்கூடியது தினப்பொருத்தம் என்று சொல்வார்கள். அந்த தினப்பொருத்தத்தை 10 பொருத்தம் பார்க்கும் பொழுது அதை எப்படி பார்க்கிறார்கள், அதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற விதியை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக பார்க்க வேண்டும். ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா இந்த முறையில் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விதியை அப்பா ஜோதிட சூத்திரம் கவனமாக உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூத்திரமானது 10 பொருத்தம் பார்க்கும்போது தினப்பொருத்தத்தை பார்க்கக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய நன்மைகள், 10 பொருத்தம் பார்க்கும்போது தினப்பொருத்தம் பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என 2 நிலைகளை இங்கே நாம் கவனமாக காண வேண்டும். முதலில் தினப்பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி நட்சத்திரமானது 7வது நட்சத்திரமாகும். வதை வைநாசிகம் என்று இதை கூறுவார்கள். திருவோண நட்சத்திரத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம் வதை நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்திற்கு திருவோண நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ஆகும். இது 7வது நட்சத்திரமாக வந்தால் அதை வதை நட்சத்திரம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வதை நட்சத்திரத்திலே சில நட்சத்திரங்களுக்கு விதிவிலக்கும் உண்டு. ஆனால் திருவோண நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரக்கும் விதிவிலக்கு கிடையாது. இது தோஷத்தை செய்யும் என்று முனிவர்களால் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு திருமணம் முடிக்கக்கூடாது. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தால் 22வது நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் வருவதால் வைநாசிகமாக கருதப்படுகிறது. அதுபோல் இந்த ஜாதகர் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் கூட திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண் ஜாதகருக்கு 7வது நட்சத்திரமாக இந்த ஜாதகத்திலே அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய காரணத்தினால் இந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரம் 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம், பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரமாக வரும். பெண்ணிற்குத்தான் பொருத்தம் பார்ப்பது என பலரும் கருதுகிறார்கள். இந்த விதியை முற்றிலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வதை நட்சத்திரம் வதை நட்சத்திரம் தான். பெண்களுக்குத்தான் வதை நட்சத்திரம் செயல்படும், பெண்களுக்குத்தான் வைநாசிகம் செயல்படும், பெண்களுக்குத்தான் வேதை செயல்படும் என்று எந்த சாஸ்திரத்திலும் சொல்லவில்லை. ஆனால் ஆண்களுக்கும் வதை வேலை செய்யும், வைநாசிகம் வேலை செய்யும், வேதையானது வேலை செய்யும், 22ஆம் திரைக்காணமும் நிச்சயமாக வேலை செய்யும். எனவே ஆண் பெண் பேதமெல்லாம் இங்கே கிடையாது. வதை நட்சத்திரம் வதை நட்சத்திரம் தான், வைநாசிகம் வைநாசிகம் தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். இவர் ஆண் என்பதால் இவரை விட்டுவிடாது, பெண் என்பதால் மட்டும் அவரை பிடித்துக் கொள்ளாது என்பதை ஜோதிடர்கள் முதலில் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் கூட திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு
அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. 7வது நட்சத்திரத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். எனவே 7வது நட்சத்திரத்தை சேர்ப்பதற்கு பதிலாக இந்த ஜாதகர் 7வது நட்சத்திரத்திலே நின்றிருக்கக்கூடிய சூரியனை சேர்த்தால், அஸ்வினி நட்சத்திரத்திலே உச்சம் பெற்று நின்றிருக்கக்கூடிய சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவராகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்து கொண்டாலும் அந்த வதை நட்சத்திரமானது நிச்சயமாக செயல்படும். வைநாசிகம் என்பதும் நிச்சயமாக செயல்படும். இவர்கள் குடும்பம் நீடித்து இருக்க மாட்டார்கள், பிரிந்து விடுவார்கள். ஆண் ஜாதகத்திற்கும் இந்த விதி பொருந்தும், பெண் ஜாதகத்திற்கும் இந்த விதி பொருந்தும். இது பெண்ணுக்கு மட்டும் என நினைத்து ஆண்களுக்கு வேலை செய்யாது என ஏமாந்து போகாதீர்கள். ஜோதிடம் மிக முக்கியமாக 3 நிலைகளில் செயல்படுகிறது. ஒன்று காரிய ரூபம், இன்னொன்று காரண ரூபம், இன்னொன்று சூட்சும ரூபம். நவீன முறையில் தினப்பொருத்தம் பார்க்கக்கூடியது என்று பார்த்தால், இது என்ன நவீனம் என்று சொன்னால், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவரை இணைக்கக்கூடாது, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு திருவோணத்தை இணைக்கக்கூடாது. இந்த விதி காரிய ரூபமான விதி. இது சந்திரனுக்கும் ஏற்படக்கூடிய விதி. ஆனால் இவருடைய திருவோண நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திலே வதை நட்சத்திரத்திலே சூரியன் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7வது நட்சத்திரத்திலே எந்த கிரகம் நின்றதோ அந்த கிரக நட்சத்திரத்திலே பிறந்தவர் சூரியன் என்ற காரணத்தினால் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்து கொண்டால் வதைப்படுவார். வைநாசிகத்தில் இவர் சிக்குவார். குடும்பம் நிலைக்காது, பிரிந்து விடுவார்கள். இந்த விதியை அப்பாஜோதிட சூத்திரம் உங்களுக்கு மிக தெளிவாக காரிய ரூபமாக சந்திரனுக்கும் பார்க்கக்கூடிய விதியை நீங்கள் பார்ப்பது போல, காரண ரூபமாக சந்திரன் இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலே வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் அந்த வேலையை செய்யும். சூட்சும ரூபமாக அந்த சூரியன் நின்ற நட்சத்திராதிபதியானவன் கேது என்ற காரணத்தினால், அது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்தால், கேது என்பது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். ஜென்ம நட்சத்திர அதிபதி, ஆணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியோ அல்லது பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியோ நிழல் கிரக சாரமோ நீச்ச கிரக சாரமோ ஏறினால் குழந்தை பாக்கியம் பாதிக்கப்படும். மற்ற விதியங்கள் எல்லாம் அதனுள் வந்தாலும் கூட மூல விதியாக இதை பயன்படுத்துகிறது அப்பாஜோதிட சூத்திரம். ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் பார்க்கும் முறை. அதனால் காரிய ரூபமாக நீங்கள் பார்த்துவிட்டு காரண ரூபமாக பார்க்காமல் தவறினால், சூட்சும ரூபத்தை பார்க்க தவறினால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அந்த ஜாதகரை போய் சேரும். ஜாதகர் திருமண பொருத்தம் பார்த்தும் பயனற்று வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தளர்ந்து போகும்படி ஜோதிடர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் வரம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.